வெல்கம் டு ராஜா கதை. இந்த வீடியோல காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள பிரம்மராம்பிகை சமேத சத்யநாதர் சுவாமி திருக்கோவிலை பற்றிய சிறப்பான தகவல்களை பற்றி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள பிரம்மராம்பிகை சமேத சத்யநாதர் சுவாமி திருக்கோவில் ஏகாம்பரநாதர் மற்றும் கைலாசநாதர் கோவில்களை விட பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இந்த தலமும் ஒன்றாகும். இந்திரன், புதன் முதலானோர் வழிபட்டு பேறு பெற்ற தலம் என்ற பெருமையினை கொண்டது இத்தலம். முற்காலத்தில் திருநெறி காரைக்காடு என்று வழங்கப்பட்ட இந்த பகுதி தற்போது மருவி திருக்காலிமேடு என்று வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் 108 சிவாலயங்கள் அமைந்துள்ளன. இதில் திருக்கச்சி ஏகம்பம், திருமேற்றலி, ஓனகாந்தன்தளி, திருக்கச்சி நெறிக்காரைக்காடு, திருக்கச்சி அநேக தங்காவதம் என 5 தலங்கள் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் ஆகும். இதில் திருக்கச்சி நெறிக்காரைக்காடு என்ற தேவார தலமே தற்போது திருக்காலிமேடு என அழைக்கப்படுகிறது. காஞ்சி புராணம் இத்தலத்தினை சத்யவிரதநாதம் என குறிப்பிடுகிறது. தேவர்களின் தலைவன் இந்திரன் தனது தவ வலிமையின் காரணமாக விரும்பிய வடிவம் எடுக்கும் வரம் பெற்றிருந்தான். ஒரு சமயம் கௌதம மகரிஷியின் உருவம் தரித்து அவரது மனைவி அகல்யாவை அடைந்தான். மாயையை உணர்ந்த கௌதம மகரிஷி தனது ஆசிரமத்திற்கு திரும்பினார். இந்திரன் செய்த தவறை அறிந்த கௌதம மகரிஷி இந்திரன் தனது உடல் முழுவதும் கண்களோடு திரியும்படியும் அகல்யாவை கல்லாக மாறும்படியும் சாபமிட்டார். சாபம் பெற்ற இந்திரன் பல தலங்களுக்கு சென்று ஈசனை வழிபட்டு விமோச்சனம் தேடிய போது இந்த திருத்தலத்திற்கு வந்தான். இங்கு காரை செடிகளின் மத்தியில் காட்சி தந்த ஈசன் இந்திரனின் சாபத்தை போக்கி காரை திருநாதர் என்ற பெயரையும் பெற்றதாக தல புராணம் தெரிவிக்கிறது. வியாழனை குருவாக ஏற்று அவரிடம் கல்வி கற்ற சந்திரன் அவருடைய மனைவியான தாரையை குரு பத்தினி என்றும் பாராது அவள் மீது மோகம் கொண்டான். சந்திரனுக்கும் தாரைக்கும் மகனாக பிறந்தவர் புதன். வியாழன் சிவபெருமானிடம் முறையிட்டு தாரையை அழைத்துச் சென்றார். பிறகு சந்திரனே புதனை வளர்த்தார். புதன் பெரியவனானதும் தன் பிறப்பை அறிந்து மனம் வருந்தி சந்திரனை பிரிந்து தவ வாழ்வினை மேற்கொண்டார். பெற்றோரை பிரிந்து வாழ்ந்த புதன் இத்தலத்திற்கு வந்து தனக்கு கிரகங்களில் ஒரு பதவி கிடைக்க அருளும்படி சத்யநாத சுவாமியிடம் வேண்டினார். அவருக்கு காட்சி தந்த சிவபெருமான் உரிய காலத்தில் கிரக அந்தஸ்தை அடைவாய் என்று ஆசி கூறி அருள் புரிந்தார். புதன் திருக்கச்சி நெறிக்காரைக்காடு சத்யவிரதநாதரை வழிபட்டு நவ கிரகங்களில் ஒன்றாகும் பேறு பெற்றார். இந்த திருத்தலத்தில் புதன் ஒரு தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ளார். புதன் கிழமைகளில் இங்குள்ள இந்திர தீர்த்தத்தில் நீராடி புதனுக்கு பச்சை வஸ்திரம் துணி சாற்றி பச்சை பயிறு படைத்து வழிபட்டால் புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இத்தலத்தின் ஈசன் சத்யநாதேஸ்வரர், சத்யவிரதேஸ்வரர், திருக்காலீஸ்வரர், காரைவனநாதர் என பல திருநாமங்கள் தாங்கி அருளுகிறார். முன்னொரு காலத்தில் இந்த தலத்தின் ஈசன் திருக்காரைக்காடுடைய மகாதேவர் என்று அழைக்கப்பட்டதாகவும் இந்த பகுதி ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்து 1000 கோட்டத்து காஞ்சி என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆலயம் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. உள்ளே நுழைந்தால் பலிபீடம், கொடிமரம் மற்றும் நந்தி உள்ளன. நந்தி தேவர் இந்த திருத்தலத்தில் தனது திருமுகத்தை தெற்கு திசை நோக்கி வைத்து காட்சி தருகிறார். கருவறையில் சிவபெருமான் சத்யநாத சுவாமி என்ற திருநாமம் தாங்கி லிங்க ஸ்வரூபத்தில் மேற்கு திசை நோக்கி காட்சி தருகிறார். அருகில் அம்பாள் பிரம்மராம்பிகை உற்சவ திருமேனி கொண்டு நின்ற கோலத்தில் தெற்கு திசை நோக்கி காட்சி தருகிறார். பிரம்மராம்பிகையின் வலது திருக்கரத்தில் மச்சரேகையும் தானிய ரேகையும் மீனின் வடிவம் மற்றும் நெற்கதிர் வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது ஒரு விசேஷமான அம்சமாகும். கருவறையின் முன்னால் நந்தி தேவர் உள்ளார். அருகில் பலிபீடமும் அமைந்துள்ளது. கோட்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மன், துர்க்கை ஆகியோர் அமைந்து அருளுகிறார்கள். வழக்கமான இடத்தில் சண்டிகேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. உள் பிரகாரத்தில் நால்வரான திருஞான சம்பந்தர், இந்திரன், புதன் மற்றும் பைரவர் ஆகியோர் காட்சி தருகிறார்கள். மேலும் மகா கணபதி மற்றும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர்
தனித்தனி சன்னதிகளில் அருளுகிறார்கள். இந்த 2 சன்னதிகளுக்கும் இடையில் 3 லிங்கங்கள் அமைந்துள்ளன. சுப்பிரமணியர் சன்னதியை அடுத்து 2 லிங்கங்கள் அமைந்துள்ளன. இத்தலத்தில் மகாலட்சுமி சமேத மகாவிஷ்ணு சன்னதி அமைந்துள்ளது. வெளிப்பிரகாரத்தில் நவக்கிரக சன்னதி அமைந்துள்ளது. இத்தலத்தில் புதன் பகவானுக்கு ஒரு தனி சன்னதியும் சனி பகவானுக்கு ஒரு தனி சன்னதியும் அமைந்துள்ளன. இந்திர தீர்த்தத்தின் கிழக்கு கரையில் இந்திரன் வழிபட்ட விநாயகர் அமைந்துள்ளார். இத்தலத்தின் தல விருட்சமாக காரை செடி உள்ளது. முற்காலத்தில் இப்பகுதியில் காரை செடிகள் நிறைந்திருந்தன. காரை செடிகள் நிறைந்த பகுதியில் இந்த திருத்தலம் அமைந்திருந்த காரணத்தினால் இத்தலத்தினை திருஞான சம்பந்தர் காரைக்காடு என அழைத்துள்ளார். இதனாலேயே இப்பகுதி திருக்கச்சி நெறிக்காரைக்காடு என்று அழைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் இந்திரன் உருவாக்கிய இந்திர தீர்த்தம் விசேஷமான தீர்த்தமாகும். பொதுவாக சிவத்தலங்களில் தட்சிணாமூர்த்தி, சனகர், சனந்தனர், சனாதனர் மற்றும் சனத்குமாரர் ஆகிய 4 சீடர்களும் ஞானம் போதித்த நிலையில் காட்சி தருவார். ஆனால் இந்த திருத்தலத்தில் அமைந்துள்ள தட்சிணாமூர்த்தி 7 சீடர்களுடன் காட்சி தருகிறார். இது மிகவும் வித்தியாசமான அமைப்பாகும். இவரை வழிபட்டால் அறிவு பெருகும் என்பது ஐதீகம். மகா சிவராத்திரி, மாத பிரதோஷம் முதலான முக்கிய விழாக்கள் இந்த திருத்தலத்தில் கொண்டாடப்படுகின்றன. புதன்கிழமைகளில் வரும் பிரதோஷ தினத்தன்று இத்தலத்தில் விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. மேலும் மார்கழியில் திருவாதிரை மற்றும் ஐப்பசியில் அன்னாபிஷேகம் முதலான விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. காலை 6:30 மணி முதல் மதியம் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் இந்த திருக்கோவில் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும். புதன்கிழமைகளில் மட்டும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த திருக்கோவில் பெரிய காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து கிழக்கு திசையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருக்காலிமேடு என்ற பகுதியில் அமைந்துள்ளது. இந்திரனும் புதனும் வழிபட்ட சத்யநாதர் சுவாமி திருக்கோவிலுக்கு நாமும் நம் குடும்பத்தோடு சென்று ஈசனை வழிபட்டு எல்லா வளமும் பெறுவோம்.